Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் நம்ம போடக்கூடிய இன்ஜினியரிங்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் பேச போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 இன்றைக்கி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒகேஷனல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போச்சு இல்லையா. இந்த மூணை பற்றியும் தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்ட பின்னாடி அந்த சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வைக்கணும் சரியா. அப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலை, ஒருவேளை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சாய்ஸ் ஆர்டரை அனுப்பி கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, இந்த சாய்ஸ் ஆர்டர் ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி கூட கேளுங்க. நான் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். எப்படியாவது நீங்கள் நல்ல காலேஜில் இல்லைனா நல்ல கோர்ஸ் நீங்கள் எடுத்தால் போதுமானது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். 170 and above இருந்தீங்க அப்படின்னா நிறையா ப்ரைவேட் காலேஜஸில் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 29 31 வரைக்கும், அதாவது கட் ஆஃப் வந்து 200 179 வரைக்கும். ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 26,654 ரேங்க் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 29 30 31 3 நாள் நம்ம என்னாச்சு பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதாவது 31 5 மணி வரைக்கும் நீங்கள் போட்டிருக்காங்க. ஆனால் 5 மணிக்கு கிடையாது, உங்களுக்கு ஈவினிங் வரைக்குமே என்னாச்சு பார்த்தா டைம் கொடுப்பாங்க. 7 மணி 8 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதனால் அவசரப்பட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சாய்ஸ் லாக் பண்ணிடக்கூடாது. அவசரப்பட்டு தயவுசெய்து சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க, அப்புறம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு யார் ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபஸ்ட் அலாட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய என்ன பண்ணி பார்த்தா ரூமர்ஸ் வந்து இருக்கும் சரியா. அதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 1343 ரேங்க் வரைக்கும் சரியா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 7.5 வந்து வைக்கிங்கன்னா ஜென்ரல்லையும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதே மாதிரி 7.5க்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 7.5ல் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம்னா ஃபுல் ஃப்ரீ உங்களுக்கு சரியா. ஹாஸ்டல் அப்புறம் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். சில காலேஜஸில், சில டயர் 1 காலேஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் காலேஜஸ், சில காலேஜஸில் என்ன பார்த்தா ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க சரியா. கவர்மெண்ட் என்னதான் சொன்னாலும் ஃபுல் ஃப்ரீன்னு சொன்னாலும் சில ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 170க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் 7.5ல் வரலைனாலும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ கொடுக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா 3 நாள் நமக்கு டைம் இருக்குது சரியா. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு 3 நாள் டைம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க தெளிவாக. அதுக்கப்புறம் ஒகேஷனல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ரவுண்டு தான். நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஒகேஷனல் கவுன்சிலிங்கில் வெறும் 2267 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இதில் நிறையா பேர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க. அதாவது 199 கட் ஆஃப் வந்து 199லேருந்து 85 வரைக்கும் கட் ஆஃப் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப 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 சொற்பமான சீட்டு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எல்லா காலேஜ்லேயும் சீட்ஸ் வந்து இருக்காது. ஆல்ரெடி நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட்டு மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ஒழுங்காக பண்ணல அப்படின்னா நாட் அலாட்டட் வந்துடும். நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி ஒகேஷனில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் அட்மிஷன் போடுற மாதிரி ஆயிரும். அதனால் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக பண்ணுங்கள். ஒகேஷனல் கவுன்சிலிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக காலேஜ் வந்து எடுத்து கொடுத்துருவோம் சரியா. அதனால் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறையா கொடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நாட் அலாட்டட் வராமல் இருக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் சரியா. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரில, சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், போய் ஒரு நெட் சென்டரை நம்பி நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு சார் நாங்கள் உங்கள்கிட்டயே கொடுக்குறோம் சார், நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். Thank you.